இரண்டிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தின் இரண்டாவது பகுதியில் நாம் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நன்மையால் நாம் எதை அடைந்தாலும் அடையாவிட்டாலும், நன்மையினுடைய விஷயத்தில் நாம் எதை செய்தாலும் செய்யாமல் விட்டுவிட்டாலும், அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று உண்டு. ரமலானுடைய இந்த இறுதி பகுதிக்கு முன்னால் நடு பகுதியிலே அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்கக்கூடிய தௌபா. தௌபா, பாவ மன்னிப்பு. ஒவ்வொரு முஃமினும் ரமலானை அடைந்து இந்த ரமலானிலே அதிகமாக கேட்கக்கூடிய விஷயமாக தௌபா தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 3 பேர்களை சபித்து துஆ செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு ஆமீன் சொல்வார்கள் இல்லையா? அதில் முதலாவது செய்தியே இதுதான். மன் அதரக ரமலான், ஒருவர் ரமலானை அடைகிறார், வலம் யுக்ஃபர் லஹு, ரமலானை அடைந்தும் அந்த ரமலான் முழுவதை அவர் கழித்தும் ரமலான் அவரை விட்டு செல்கிற பொழுது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் யார் ரமலானை கழிக்கிறானோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்யக்கூடிய துஆவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ஆக இங்கே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தியும் இதுதான். இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஆர்வம் காட்டுவதை விட ரமலான நம்ம இஸ்திக்ஃபாருடைய மாதமாக, தௌபாவினுடைய மாதமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உலகத்துல இன்றைக்கு பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அற்புதமாக சொல்வார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் பாவம் செய்கிற பொழுது அல்லாஹ் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு செய்யறான். பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தா யாராச்சும் செய்வாங்களா? செய்ய மாட்டார்கள் தானே. அப்ப பாவத்தை ஒருவன் துணிந்து செய்கிறான் என்றால் அல்லாஹ் அவனை விட்டும் தூரமாக இருக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டு பாவத்தை செய்கிறான். அதே நேரத்தில் பாவத்திற்கு தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான், கேட்ட உடனே தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்ற மனநிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு மோமினான அடியான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பாவம் செய்ய நினைக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற மனோநிலை வர வேண்டும். அதையும் மீறி பாவம் செய்து விட்டால் படைச்ச ரப்புடைய விஷயத்துல பாவம் செஞ்சிட்டோமே, உலகத்துல அநியாயம் செய்து விட்டோமே, நாம் அல்லாஹ்விட தௌபா செய்வதாக இருந்தால் நாம் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மை விட்டு தூரமாக ஆக்கிவிட்டானோ என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபா, மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் தௌபாவை விரும்புகிறார். அல்லாஹ் தௌபாவை விரும்புகிறார். பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஒரு அடியான் 3 விதமான விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்கிறார். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே 3 விதமான விஷயங்களை பெற்றுக் கொள்கிறார். முதல் என்ன தெரியுமா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்விட்ட தௌபா செய்வதன் மூலமாக முதலில் அல்லாஹ் நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துகிறார், கல்பை சுத்தப்படுத்துகிறார். பாவம் செய்து கல்பு அழுக்கடைந்திருக்கிறதா இல்லையா? அழுக்கடைந்த கல்பை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினால்தான் அந்த கல்ப் அடுத்து நல்ல அமல்களை செய்வதற்கு முன்வரும். எனவே நாம் தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா?
நாம் தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். தௌபாவிலிருந்து நம்ம பரிசுத்தமாகி விட்டோம் என்று நான் சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ் ஒரு அடியான் அவன் செய்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்கிற பொழுது சந்தோஷப்படுகிறான். சொல்வார்கள், ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில வழிதவறி செல்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வழிதவறி செல்கிற பொழுது அவனுடைய உறவினர்கள் வருத்தப்படுவாங்க. அப்படித்தானே? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், பாதை தெரியாமல் அவன் இஷ்டத்திற்கு போய்கிட்டு இருக்கிறான், தடம் புரண்டு செல்கிறானே என்று உறவினர்கள் வருத்தப்படுகிறார்களா இல்லையா? இதே போன்றுதான் ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது அல்லாஹ் கவலைப்படுகிறான். அல்லாஹ் கவலைப்படுறான், என்னுடைய அடியான் சரி எது தவறுது என்று தெரியாமல் இப்படி வழிதவறி சென்று கொண்டிருக்கிறானே என்று அல்லாஹ் கவலைப்படுகிறான். அதே அடியான் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வருகிற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுறானா? எப்படின்னா, ஒரு தாய் தன் குழந்தையை பிரிந்து ரொம்ப நாளா இருக்கிறார். தன் தாயை பிரிந்த ஒரு குழந்தை தன் தாயின் பக்கம் வருகிற பொழுது அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை பிடித்து குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்து அவள் சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறானோ, அதே போன்று ஒரு அடியான் தவறுக்கு வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரி அவனை நெருங்குகிற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதாக சொல்வார்கள். தௌபாவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அதற்காக வேண்டி நாம் அடையக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான பலன் இது, அல்லாஹ் சந்தோஷப்படுவான். மூன்றாவது என்னன்னா, இந்த உலகத்துல நமக்குண்டான ரிஸ்க் அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயம் செஞ்சுட்டான், அது கண்டிப்பா வந்தே தீரும். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ரிஸ்க் என்பது நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக தடைபட்டு விடும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் நமக்கு வழங்கவிருக்கக்கூடிய ரிஸ்கை சில நேரத்திலே தடை செய்து வைத்து விடுவார். சூரத்து நூஹ்ல இந்த விஷயத்தை பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களிடத்தில் இப்படி சொல்வார்கள், மக்களே, நீங்கள் வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் செய்த பாவத்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மலையை ஹராமாக ஆக்கி விடுவார். அவர்களுடைய சந்ததியில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா குறைத்து விடுவார். விவசாய விளை நிலச்சரிலை அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விடுவார். கடுமையான பஞ்ச நேரம் நூஹ் நபியினுடைய சமூகத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏனென்றால் அவன் கஃபார், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா இதுவரை வானிலிருந்து தடைபட்ட அந்த மலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுப்புவார். உங்களுடைய பொருள் செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தை தருவான். உங்களுடைய விளைச்சல் நிலங்களை அல்லாஹ் தஆலா பரக்கத் மிகுந்ததாக மாற்றுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய சமூக மக்களிடத்தில் இதை எடுத்து சொல்வதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சில நேரத்தில் நமக்கு வரவிருக்கக்கூடிய ரிஸ்குகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கும். எப்ப தௌபா செய்யறோமோ அப்ப அல்லாஹ் தஆலா அதை வழங்குகிறான். தௌபாவின் மூலமாக நமக்கு வரவிருக்கக்கூடிய ரிஸ்குகளை அல்லாஹ்விடத்திலே பெற முடியும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உலகத்துல ரொம்ப கஷ்டம் அல்லது ஏதாவது பொருளாதார இழப்பு வர வேண்டியது வரல அப்படின்னா நம்ம அதற்குண்டான காரணத்தை பிறர் மீது போடுகிறோம். இந்த உலகத்திலே வேறு காரணங்களை நாம் தேடுகிறோம். இன்ன காரணத்தினாலதான் வரல, நான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன் அல்லது இவனை நம்பிட்டேன் அதனால எனக்கு என்னது நஷ்டமாகி விட்டது இப்படி நினைக்கிறோம் அல்லவா? இது யாருடைய புத்தி தெரியுமா? இது யாருடைய குணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா மூசா நபியுடைய சமூகத்தை சொல்கிற பொழுது சொல்வான், ஃபைதா ஜாஅத்துஹுல் ஹஸனத்து, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா காலு லனா ஹாதிஹின்னு சொல்லுவாங்க, இது எங்களுக்குரியது, அல்லாஹ் தஆலா இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லுவாங்களாம். மைன் துஸிபுஹும் ஸய்யிஅத்து, அதற்கு மாறாக ஏதாவது கெடுதி நிகழ்ந்தால், ஏதாவது கெடுதி நிகழ்ந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்களா,
இத்தையரு பி மூஸா வ பிமாக்க. எங்களுக்கு இந்த கெடுதி ஏற்பட்டது ஏன் தெரியுமா? தான் உணர மாட்டான். அவங்க சொல்லுவாங்களா, மூசாவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய அந்த சகனம் தான் காரணம் என்பதாக சொல்வார்களா. என்னன்னா, நல்லது நடந்தா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்துட்டான், கெட்டது நடந்தா அந்த கெட்டது ஏன் நடந்தது என்பதை ஆய்வு செய்யாமல் பிறர் மீது பழி போடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூசா நபியினுடைய சமூகம் சொன்ன வார்த்தையை சொல்லி இங்கு எடுத்துரைக்கிறார். இது போன்ற குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. என்னன்னா, இந்த உலகில் நமக்கு ரிஸ்க் தடைபடுகிறது, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, வர வேண்டியது வராமல் இருக்கிறது என்றால் உடனே நாம் ஆய்வு செய்ய வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் நாம் தவறு இழைக்கிறோம், அல்லாஹ்ட்ட உடனே என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும். தௌபாக்கு மன்னிப்பு கேட்டால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க சமூகத்துல, லௌலா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு வேண்டுமா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, தௌபாவின் மூலமாக தடைபட்ட ரிஸ்கை நம் விஷயத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக கேட்டு பெற முடியும் என்பதாக சொல்வார்கள். இந்த மூன்று விஷயங்களும் தௌபாவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். சரி, இப்ப தௌபா செய்யணும் தானே, தௌபா செஞ்சா இதெல்லாம் கிடைக்குது. அல்லாஹ்வை எந்த நிலையில் நாம் சந்திப்பது தௌபா, இது மிக முக்கியமானது. அல்லாஹ் ஒரு அடியான் மீது இரக்கத்தோடு, பாச பார்வையோடு, கருணை பார்வையோடு பார்த்தால் மாத்திரம்தான் அவனுக்கு தௌபா கிடைக்கும். அல்லாஹ் கோபமா இருக்கும்போது அல்லாஹ் மன்னிப்பானா? கண்டிப்பா மன்னிக்க மாட்டான். சில பாவங்கள் இருக்கிறது அல்லாஹ்வை கடுமையாக கோபப்படுத்தி இருக்கும். அல்லாஹ் கோபமாக இருக்கின்ற நிலையில் எந்த அடியானையும் மன்னிப்பதில்லை. இதுதான் யதார்த்தம். உலகத்துல மனுஷங்களாகி நம்மளே அப்படி செய்வதில்லை. நம்ம கடுமையான கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த கோபம் இறங்குவதற்கு முன்னால் நம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்க செய்வோம். கோபம்லாம் இறங்கி அது இறங்குறதுக்கே வருஷ கணக்காகும். சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு 4 பேர் வரணும். எல்லாம் முடிஞ்சு கடைசி ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? நம் விஷயத்தில் அநீதம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கே முன்வருகிறோம் தானே. படைச்ச ரப்ப இருக்காரா இல்லையா? வருஷக்கணக்கான இழுக்கிறது இல்லை. ஆனால் அவன் கோபமாக இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. அவன் முதல்ல எதை சரி பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கோபத்தை சரி செய்தால்தான் தௌபா இஸ்திக்ஃபார் நமக்கு கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சரி, அல்லாஹ்வுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது? 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த ரமலானிலே அதை சரியாக செய்யுங்கள். 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய 2 செய்திகள். முதலாவது அஸ்ஸதகா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கலப ரப்பி. நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சதகா செய்யுங்கள், நீங்கள் இல்லாத மனிதர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற பொழுது உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஏதேனும் ஒரு பாவத்திற்காக உங்கள் மீது கோபப்பட்டிருந்தால் அல்லாஹ்வினுடைய இந்த கோபத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகா அணைத்து விடும். துதுஃபி அப்படினாலே அணைத்து விடும். எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை தண்ணீர் ஊற்றினால் எப்படி அது அணைந்து விடுமோ அதுபோன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகா அல்லாஹ்வினுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது. எனவே ரமலானில் நமக்கு தௌபா வேண்டும். தௌபா வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கோபம் அணைய வேண்டும். அல்லாஹ்வை நாம் கோபத்தை அணைத்து அவனுடைய தௌபாவை வாங்குவதற்கு முதல் விஷயம் சதகா. அதிகமாக சதகா செய்யுங்கள். இது முதல் செய்தி. 2வது மிக முக்கியமானது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைச்சா தௌபா கிடைக்குது. 2வது பெற்றோர்களுடைய கோபத்தை தயவு செய்து வாங்கி இருக்காதீர்கள். பெற்றோர்களுடைய கோபம் ஒருவரின் மீது இருக்கின்றது என்றால், பெற்றோர் ஒரு பிள்ளையின் மீது அதிருப்தி உள்ள நிலையில் அவன் என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த அமலை கண்டுகொள்ள மாட்டான். இது மிக முக்கியமான செய்தி. பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் பெற்றோருக்கு பிடித்தவில்லையாக பெற்றோர்களுடைய துஆவை வாங்கி பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, பெற்றோருடைய கோபத்தை சம்பாதித்த நிலையில் இந்த ரமலானை கழித்துக் கொண்டிருக்கிறோமா?
பெற்றோர்களுடைய கோபத்தை அணைக்காமல், பெற்றோர்கள்ட்ட பாசநேசமா இல்லாம, அவர்கள் நம்மீது மகிழ்ச்சியாக இல்லாமல் என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை கண்டுகொள்ள மாட்டான். அதை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருவான். இது மிக முக்கியமான செய்தி. இது ஏனென்றால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஒரு கட்டத்திற்கு மேல், ஒரு வயதிற்கு மேல், பெற்றோர்கள் ஒரு வயதை தாண்டி செல்கிற பொழுது பல பிள்ளைகள் பெற்றோர்களை தொல்லையாக நினைக்கிறார்கள். பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் கோபப்படுகிறார்கள். பெற்றோர்கள் சொல்லக்கூடிய சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வருவதில்லை. பிள்ளைகள் பெற்றோர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கோபத்தோடு ஏதாச்சும் வயசான வாக்கில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அத்தா தானே, நம்ம அம்மா தானே, ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ பிள்ளைகளுக்கு இன்று இல்லை. வயசான காலத்திலேயே தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற சொல்லுமா இல்லையா? வாய முடிஞ்சு பேசாம ஏதாவது தெரியுமா? பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் எப்படியும் இருந்து விட்டு செல்கிறார். காஃபிரா கூட இருந்து போறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணனுடைய பெற்றோர் யார்? தந்தை யார்? ஆசர். அவர் யார்? அவர் குஃபார் மட்டும் கிடையாது, காஃபிர் மட்டும் கிடையாது. குஃபார்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்களை அவர் செய்து விற்று கொண்டு வந்தார். காஃபிர். இவர் காஃபிர் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பெற்றோர், தன் தந்தையை, பெற்றோரான தன் தந்தையை ஒதுக்கி வைத்தார்களா? ஒதுக்கி வைத்தார்களா? அப்படி விட்டுட்டாங்களா? உங்களை பேச மாட்டேன் உறவை முறித்தார்களா? இல்லையே. தந்தையை பார்க்கும் போதெல்லாம் நசீகத் செய்வார்கள். தந்தையை இங்க வந்துருங்க, நான் சொல்றதை கேளுங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், குஃப்ரின் பக்கம் நெருங்காதீர்கள், குஃப்ர்ல இருந்து வந்துருங்க. தந்தைக்கு நனவை நாடிக்கொண்டே இருந்தார்கள். தந்தையிடம் இருந்த அந்த பாவம், அந்த பாவத்திற்காக வேண்டி தந்தையின் மீது அவர் கோபப்படவில்லை. தந்தை சொல்கிறார் ஒரு கட்டத்தில், யா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹி, சொல்கிறார், நீ மாத்திரம் என்ன இந்த நசீஹத் செய்யறதை விடலன்னா, சும்மா சும்மா அல்லாஹ் வணங்கு இஸ்லாத்துக்கு வந்து கூப்பிட்டு இருக்கிறீங்களே, இதை நீ விடலன்னா உன்னை கல்லால் அடிப்பேன் என்று சொன்னார். கல்லால் அடிப்பேன். நல்லா கவனிக்கணும். ஒரு தந்தை தன் பிள்ளையை பார்த்து உன்னை கல்லால் அடிப்பண்ணான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? அதை தாண்டி வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நான் வீட்டை விட்டு துரத்து விட்டுருவோம். அதான் நடக்கும். இன்னைக்கு அப்படி சொன்னா. ஆனா இப்ராஹிம் என்ன செய்தார் தெரியுமா? வஃபில் யா அபி, யா அல்லாஹ் யா அத்தாவை மன்னிச்சிருன்னு சொன்னார். யா அல்லாஹ் யா அத்தாவை மன்னிச்சிரு. அவர் தெரியாமல் சிறுக்கிலே இருக்கிறார், அவர் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு. அவர் குஃபாராக இருந்தாலும் பரவாயில்லை, குஃபா காபிராக இருக்கக்கூடிய தன் தந்தையின் மீது இரக்கம் காட்டினார் இப்ராஹிம். அவருக்காக வேண்டி துஆ செய்தார் என்றால் அந்த இரக்க குணம் தன் பெற்றோர்கள் விஷயத்தில் ஒவ்வொரு முஃமினான பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன், மிக பொருத்தமாக இருக்கும். தந்தை விஷயத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு. ஒரு தந்தை தன் பிள்ளையை வளர்க்கிறார், நல்ல அஹ்லாக் உள்ள பிள்ளையாக வளர்க்கிறார், நல்ல நற்குணம் உள்ள பிள்ளையாக வளர்க்கிறார், நல்ல படிக்க வைக்கிறார், நல்ல படிக்க வைக்கிறார். அந்த பிள்ளையும் நல்ல படித்து வளர்கிறார், நல்ல வேலையில சேர்றான். வேலையில் சேருகின்ற வரை இவர்தான் உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையும் நற்பண்பு உள்ள பிள்ளையாக வளர்கிறார். இப்ப வேலையெல்லாம் இது படிப்பெல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு வேலையில சேர்றார். அந்த பிள்ளை சேர்றார். சேர்ந்து முதல் மாசம் சேலரி சம்பளம் கையில் வாங்கினதை விட தன் தாயிடம் வந்து கொடுக்குது. தாயிடம் வந்து கொடுத்து, அம்மா சம்பளம் வாங்கியிருக்கிறேன், அத்தாட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஏம்மா நீனே நேரம் போய் கொடுத்துட வேண்டிய என்ன அப்படின்னு கேட்குது. இல்லைம்மா நீனே கொண்டு போய் கொடு. அந்த தாய் விடாமல் கேட்கிறார், ஏன் நீ கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போது? கௌரவ குறைச்சலா உங்க அத்தா தானே, கையில கொண்டு போய் கொடுக்க வேண்டிய என்ன? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்று கொஞ்சமாவது மனதில் கை வைத்து சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பையன் சொல்றான், இல்லம்மா நேர்ல கொண்டு போய் கொடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, இவ்வளவு காலம் என் தந்தை தான் எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டார், உழைத்தார், சம்பாதித்தார்,
அவர் சம்பாதித்து என்னிடத்தில் பணத்தை கொடுக்கிற பொழுது அவர் கை மேலே இருந்தது, என் கை கீழே இருந்தது. நான் அதைத்தான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் போய் எங்க அத்தாட்ட பணத்தை கொடுத்தா என் கையும் மேலே இருக்கும், அவர் கை கீழே இருக்கும். அவர் கை கீழே போவதை நான் ஒரு காலத்தில் விரும்பவில்லை. எனவே நான் கொடுக்கலாமா? நீவே கொடுக்கலாம். நம்ம பிள்ளை இப்படி சொல்லுவோம்னா, நாம் இப்படி இருக்கிறோமா? பெற்றோர்கள் விஷயத்தில் கணக்கு பார்க்கிறோம். பெற்றவங்க காசு கேட்டா மாசம் எவ்வளவு பங்கு வைக்கிறோம். 4 பிள்ளை இருந்தா இன்னைக்கு பங்கு வைக்கிறோம். ஒரு வாரம் என் வீட்டுல, ஒரு வாரம் தம்பி வீட்டுல, இன்னொரு வாரம் அண்ணன் வீட்டுல பங்கு வைக்கிறார்கள். வியாபார பொருட்களை பங்கு வைப்பது போன்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுடைய துஆ இல்லாமல், பெற்றோர்களுடைய கோபத்தை சம்பாதித்த நிலையில் என்ன அமல் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரமலானில் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நிறைய அமல் செய்கிறோம், நிறைய தௌபா செய்கிறோம். அத்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்கள் தந்தையின், உங்கள் தாயின் துஆ உங்களுக்கு இருக்க வேண்டும். முதலில் அதை சரி செய்து கொள்ளுங்கள். அதை சரி செய்தால்தான் அல்லாஹ்வினுடைய கோபம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? தந்தையினுடைய பொருத்தம் ரிலா ரப்பி வரிதல் வாலித். திரும்பவும் சொல்கிறேன், ரிலா ரப்பி வரிதல் வாலித். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது உங்கள் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது. வகல்பர் ரப்பி, ரப்பினுடைய கோபம் என்பது வகல்பல் வாலித், உங்கள் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையினுடைய கோபத்தில் இருக்கிறது. எனவே இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 செய்தி மிக முக்கியமானது. திரும்பவும் சொல்கிறேன், தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னா அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்ம அடக்கணும். அடக்கிறதுக்கு 2 செய்தி செஞ்சே ஆகணும். ஒன்று சதகா, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கும். இன்னொன்று பெற்றோர்களுடைய துஆ. இந்த 2ஐயும் ரமலானில் சரிவர நாம் செய்தாக வேண்டும். செய்தால் மாத்திரம்தான் நம்முடைய பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இறுதியாக இந்த இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் செய்வதற்கு அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறான் இல்லையா? இந்த ரமலானிலே உகந்த நேரம் இது. ரமலான்ல உகந்த நேரம். நான் அடிக்கடி பயானிலே சொல்வதுண்டு, வபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்னு அல்லாஹ் சொல்லல, சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் சொல்வாங்க? நீங்கள் கேட்கக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு உகந்த நேரம் எதுவென்றால் சஹருடைய நேரம். நீங்க சஹரை நம்ம எப்படி விளைக்கிறோம்? சஹர் நேரத்தில் எழுந்திருக்கிறோமா? சாப்பிட்றோமா? இன்றைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இன்றைக்கு சமூகத்திலே அது உருவாக்கப்பட்டு விட்டது. வாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம், சாப்பிடலாம் தான். ஆனால் வாங்க சொல்ல வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? அது எதற்காக என்று சொல்லப்பட்டது? அது கடைசி டைம். ஏன் அவ்வளவுதான் டைம் ஆகிருச்சு ஒரு ஆளுக்கு, கடைசியில் எந்திக்கிறாரு, என்ன பண்றது? வாங்க சொல்ல 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு அவர் நோன்பை சரி செய்தாக வேண்டும். நிர்பந்தத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் என்ன ஆச்சு? சாப்பிடுறதுக்கு டைம் எந்த இதுவரை இருக்குது? வாங்க சொல்ற வரைக்கும் இருக்குது. அது இருக்குதான். வாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எங்க இஸ்திக்ஃபார்? நம்முடைய அறிஞர்கள் அழகாக சொல்வார்கள், சஹர் நேரத்தை நீங்க பார்க்கலாம், வாங்க சொல்வதற்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. 5:10க்கு வாங்கினா 4:55க்கு சஹர் நேரம் முடியுதுன்னு ஏன் சொன்னாங்க? அதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிஞ்சுது. மீதி உள்ள 1/4 மணி நேரம் சஹருடைய நேரம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து தௌபா செய்யக்கூடிய நேரம். தௌபா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். வாங்க சொல்ல போறாங்க, தண்ணீர் அதடி இதடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹருடைய நேரத்தை இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி தௌபாவிற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நேரம்தான் உகந்த நேரம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், பேசிய பயானை திரும்பவும் சுருக்கமாக சொல்கிறேன். ரமலான் தௌபாவுடைய மாதம். தௌபாவை அல்லாஹ் விரும்புகிறான். தௌபாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். தௌபாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தடை விதித்த ரிஸ்கை, பொருளாதாரத்தை வழங்குகிறான். இந்த தௌபா கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் அடைக்க வேண்டும். அதற்கு சதகா மிக முக்கியமானது, பெற்றோருடைய துஆ மிக முக்கியமானது. இதை நாம் அல்லாஹ்விடத்திலே
இந்த இரண்டு விஷயங்களையும் சரி செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தௌபாவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்குண்டான நேரம் என்பது சஹர். அந்த சஹர் நேரத்தை உண்பதற்காக வேண்டி மாத்திரம் பயன்படுத்தாமல் தௌபாவிற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் ஏற்றுக்கொள்வானாக.